இன்னைக்கு யாரோ சினிமாவில நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன். நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு. அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு. அப்பா இருக்கலாம், ஆத்தா இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இருக்கலாம், ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப்ட் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுக்கிற தொழில் செய்யலாம்ல? எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க, அஜித்தை பாராட்டுங்க, ரஜினியை பாராட்டுங்க, சரத்தை பாராட்டுங்க, என் பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜ பாராட்டுங்க. அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? இதா தமிழுடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறோம்? இதுவா இன்றைக்கு யாருடைய நாள்? இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள்? தென்னாட்டு ஜான்சி ராண்டி என்று அழைக்கப்பட்ட என் முன்னத்தியர் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாள் இந்த நாள். இந்த நாளில் சொல்கிறேன், என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே, எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் படம் 100 நாள் ஓடன ஓடா போட்டான? அவர் வந்து கதவை திறந்து காலைல 11 மணிக்கு தரிசனம் தருவானா? அவன் நைட்டு விடிய கூத்தடிச்சுட்டு கொம்மால் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குவானா? அவர் வெளியில வந்து போயஸ் காரன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா? ஐயோ தலைவா உன்னை பாக்கணும்னு. ஏண்டா அவனுக்கு சோறு போட போறான்? அவனால அவனுக்கு உழவு வைக்க போகுது? அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான்? அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான்? அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான்? அவனுக்கு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தான்? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான்? ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான். அவனுக்காக NRC NPRCA சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல் முருகன் என்று தமிழ் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒருவன் தாண்டா இந்த நாட்டில் CA NRC NPRக்காக 40 வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்திச்சவன். நீங்க பாலாபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல, நீங்கள் கட்டவுட் வைக்கிற இவன் இல்ல. ஒரு வயசு பொண்ணை இட்டும் போய் அப்புறம் இன்னொன்னு இந்த டிவி ஷோக்கள்ல எவ்வளவு பெரிய அநியாயம். முத்துலட்சுமி அக்காவுக்கு இங்க வருகின்ற என்னுடைய தங்கைகளுக்கு எல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கு. உங்ககிட்ட விளக்குமாறும் தொடப்பு இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க. ஆளை பார்த்து நேரம் காலம் வரும்போது சொல்றேன், பொது வெளியில சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு செருப்பாலே அறையணும். நிகழ்ச்சி நடத்துறவன நீ ரெடியா? நான் ரெடி. பாட்டுக்கு பாட்டு, கண்ட கசமாலம், சீரியலு, பல தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு. கொஞ்சம் வளரட்டும். இப்பதான் தமிழ் தேசிய தம்பிகள்லாம் கொஞ்சம் இந்த அண்ணன் பக்கம் திரும்பி இருக்காங்க. திரும்பட்டும் வச்சுக்கிறேன் கச்சேரி. கண்ட கருமாந்தம். இவன் பொண்டாட்டி அவன் கிட்ட முட்டான், அவன் பொண்டாட்டி இவன் கிட்ட முட்டான், அண்ணன் பொண்டாட்டி இவன் கூட்டு முட்டான். இதாண்டா உங்களுக்கு சீரியல். இந்த இளவு, இந்த 8ஆம் தூக்கம் எங்கேயாச்சும் இன்னைக்கு உட்காந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில எந்த திரைப்படத்துல என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்பு இல்லாம கலப்படம் இல்லாம பேசப்படுதா? என்னைக்காச்சும் ஒரு பிறந்த நாள்ல பெத்து வளர்த்து ஆளாக்கி கொத்தனாரு சித்தாளு வேலை செஞ்சு உடல் உழைப்பு செஞ்சு ரோட்ல வித்து பிரியாணி கடை போட்டு டீ கடை போட்டு சம்பாரிச்சு ஆளாக்கி உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தினான அந்த தகப்பனுடைய காலில் விழுந்து ஒரு நாளாவது, ஒரே ஒரு நாளாவது என்ன நல்லாருன்னு வாழ்த்துங்க என் தாயை என் தந்தை என்று ஆசீர்வாதம் வாங்கிருப்பியா? தாய் தந்தை ஆசீர்வாதம் வாங்கிருப்பியா? உனக்கு என்ன இந்த சினிமாக்கார கூத்தாடிகள் எதுக்கு கட்ட விட்டு, எதுக்கு பாலாபிஷேகம்? என்ன அவன் பிடிங்கிட்டான் உனக்கு? என்ன அவன் கீச்சு கட்டையை நட்டுட்டான்? இன்னைக்கு எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது லஞ்ச லாவணிய குடும்ப அரசியல் மீது விமர்சனம் இருக்கலாம். இந்த நாட்டில் 2 திமுக அதிமுக போட்டி கொண்டு இந்த நாட்டிலே பல்வேறு லஞ்ச லாவணி நடவடிக்கையில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், விசாரணை ஆணையங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த சினிமாக்காரர்களை ஒப்பிடுகின்ற போது இந்த நாட்டில் இங்க இருக்கிற இந்த சாலை, இந்த மேம்பாலங்கள், இந்த மெடிக்கல் கல்லூரி, இந்த அரசு கல்லூரி, இந்த இன்ஜினியரிங் கல்லூரி, இந்த அரசுடைய திட்டங்கள் இத்தனையும் கொண்டு வந்தது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், திராவிட இயக்கங்களின் பங்கு இருக்கா இல்லையா? இவன் செய்யற இந்த அநியாய அக்கிரமத்தை தட்டி கேட்கணும். இவன் செய்யற ஈசிஆர்ல கூத்தடிக்கிறான். எல்லாம் இன்னைக்கு புதிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கேன். பள்ளப்பட்டி மக்களே, என்ன கலாச்சாரம் தெரியுமா? இவனுங்க எல்லாம் கும்பலா பணக்கார பசங்களா ஈசிஆருக்கு போறானுங்களா? எல்லாரும் கார் செயின ஒரு பெரிய கூடையில போட்டு குளுக்குறானுங்களா? யாரு காரு யாரு சாவி கிடைக்குதோ அவன் பொண்டாட்டி கூட போகலாமா? வரண்டா ஒரு நாளைக்கு தமிழர் படையோட வரண்டா, வரேன் ஈசிஆருக்கு வரேன், உள்ள நுழையிறேன், உங்க பங்களாவை கைப்பற்ற செருப்பாலே அடிக்க வைக்கிறாங்க. மகளிரை கூட்டு வந்தவங்களை செருப்பாலே அடிக்க வைக்கிறாங்க. இது கலாச்சாரமாடா? இது என் தமிழுடைய கலாச்சாரமாடா? குட்டாட்டம். சட்டமன்றத்தில் துணிஞ்சு கேட்டேன் கலைஞர் அவர்களே, நான் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்த, அதுல மாநாட மைநாட என்ற நிகழ்ச்சி நடத்துறீங்க. ஒரு முறைக்கு பல முறை பார்த்த, திரும்ப பார்த்த,
அதுல எங்கேயும் ஒரு மானிங்கானா ஒரு மயிலிங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன். என் சகோதரி இருக்காங்க, நான் சொல்லக்கூடாது. நமிதா தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அரையும் குறையுமா. கலைஞர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டார். உடனே அவருக்கு தான் தெரியுமா ஆளை போட்டு விடுவார்ல. உடனே எனக்கு ஜோடிக்கு பக்கத்துல துரைமுருகனை பார்த்தாரு. என் பங்காளி வீரபாண்டி சிங்கம் இல்லையா, அது ஒன்னும் சொல்லல, அது அமைதியா இருந்துச்சு. உடனே துரைமுருகன் இருக்கிறாருல, எப்ப பார்த்தாலும் ஜோக்கடிப்பார் சட்டமன்றத்துல. உடனே வேல்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா, சொல்லுங்க. என்னங்க, தமிழ்நாட்டுல ரேட்டிங்ல நம்பர் 1 கலைஞர் டிவில எந்த நிகழ்ச்சி தெரியுமா, மாநாட மயிலாட தான். எனக்கு கோவம் வந்து போச்சு. பெண்கள் கூட கோச்சிக்காதீங்க. துரைமுருகனை பார்த்து சொன்னேன், மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவர்களே, நான் ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தேன். நாட்டுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை சீரழித்து சின்னாபின்னமாக்கிற அந்த நிகழ்ச்சியில் மானும் ஆடவில்லை, மயிலும் ஆடவில்லை, நமிதாவின் மார்தான் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன். தலை குனிஞ்சிட்டாரு துரைமுருகன். வரலாறு சட்டமன்ற பதிவில் இருக்கு. வேல்முருகன் பயப்படல. கூட்டணியில இருந்த போதும் பயப்பட மாட்டான், எதிரில் இருந்தாலும் பயப்பட மாட்டான். இன்றைக்கு என்னுடைய மாவீரன் ஜெய்சிங் என்கிற என் பச்சை தமிழன் தன் தேக்கு மர உடலை ஒரு போராட்ட களத்திற்காக ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை கண்டித்து விமான நிலையத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட என் உறவுகளை சந்திக்க நான் சென்றேன். காவல்துறை என்னை கைது செய்து 24 மணி நேரம் பயணம் செய்து கொண்டு வந்து என்னை புயல் சிறையில் அடைத்தார்கள். அந்த காட்சி தொலைக்காட்சிகளை செய்தியாக ஓடியதை பார்த்துவிட்டு அந்த ஜெய்சிங் என்கிற அந்த என் தமிழ் வீரன், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகிற என் அண்ணன் வேல்முருகன் அவர்களை கைது செய்து அடைக்கிறீர்களே என்று அவன் முழக்கமிட்டு வீதிகளிலே ஓடி வந்து அவன் பெட்ரோலை ஊற்றி தீக்கரையாக வெந்து துடிதுடித்து செத்த நாள் இந்த நாள். நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அஸ்கர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரன், ஒரு லஞ்சம் வாங்காமல் தனிமனித ஒழுக்கத்துடன் நேர்மையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடுகிற ஒருவனை கைது செய்து தமிழ்நாடு எடப்பாடி அரசே காவல்துறையை சிறை வைக்கின்றீர்களே, இது நியாயமா என்று கேட்டு அவன் தீக்குளித்து இறந்தானே. அப்படி இறக்காதீர்கள் இளைஞர்களை என்று நான் வேண்டுகோள் வைத்தேன். காரணம், உங்களுக்கு வேலை இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கு. எங்கள் அங்கேயர் கன்னிகள் எப்படி எதிர் நாட்டுடைய டோரா படகை தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் ராணுவ கப்பல்களில் வருகின்ற வெடிமருந்துகள் தான் என் மக்கள் மீது குண்டுமழை பொழிவதற்கு வருகிறது என்று 100 மைல் தூரத்திற்கு மேல் கடலிலே நீந்தி சென்று அந்த கப்பலை கட்டிப்பிடித்து தன் ஜாக்கெட் என்று சொல்லக்கூடிய தற்கொலை படையாக வெடித்து சிதறி அந்த கடலிலே காவியம் படைக்கின்றார்களோ, அப்படி உயிர் தியாகம் செய்து அந்த நாட்டின் விடுதலைக்காக 50,000 போராளிகள் மடிந்திருக்கிறார்கள் அல்லவா. அது ஒரு விடுதலை போர். ஆனா இங்க அடித்தொழிப்பு நடவடிக்கைகளை தமிழ்நாடு விடுதலைப்படை செய்தது, மாவோயிஸ்ட் இயக்கங்கள் செய்தது, சாதிய தீண்டாமைக்கு எதிராக செய்தது, மத வெறிகளுக்கு எதிராக செய்தது. இன்றைக்கு செய்வதற்கு நாதி இல்ல, தட்டி கேட்பதற்கு நாதி இல்ல. இன்னைக்கு யார வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் எவன் வேண்டுமானாலும் கொலை செய்யலாம். அப்படிப்பட்ட சூழலில் தான் எங்கள் செந்துறையிலும் ஆண்டிமட முந்திரி காடுகளிலும் எங்கள் ஜெயங்கொண்ட முந்திரி காடுகளிலும் எங்கள் விருத்தாச்சலம் முத்தாண்டிக்குப்பம் முந்திரி காடுகளிலும் இந்த ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை தட்டி கேட்பதற்கு ஒரு படை உருவாகியது. அதுதான் தமிழ்நாடு விடுதலை படை. அதன் தலைவர் தான் தோழர் தமிழரசன். இங்க உட்கார்ந்து இருக்கிற பல இளைஞர்களுக்கு விஷயமே தெரியாது. இங்க ஆயுத போராட்டம் நடந்துச்சா, இங்க இந்திய ஒன்றியத்திலிருந்து தனிநாடு தமிழர்கள் கேட்டார்களா என்றெல்லாம் இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியாது. இன்றைய இளைமுறைக்கு தெரிஞ்சதெல்லாம் அஜித், விஜய். ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் இளைய தலைமுறைக்கு ஒருத்தவன் தெரிகிறான். அவன் தான் என் ஈழத்தாய் பெற்றெடுத்த பிள்ளை வேடன் என்கிற ஒரு தமிழ் இசை பாடகன். இன்னைக்கு கேரளாவே உலுக்கிட்டு இருக்கிறான். அப்படி இங்க இருக்கக்கூடிய என் உறவுகளை, உங்களில் இருந்து இந்த மண்ணையும் இந்த மொழியும் நேசிக்கக்கூடிய நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. அது கோழைகளின் செயல். நான் வீரனாக மடிவேன் என்று சொன்னால் இந்த மண்ணுக்காக போராட வாருங்கள், இந்த மண்ணுக்காக உங்கள் உயிர் தியாகம் செய்ய வாருங்கள் என்று நான் அழைக்க மாட்டேன். எத்தனை உயிர்களை பலி கொடுத்தும் அந்த மண்ணின் விடுதலை கிடைக்க பெறாமல் அந்த மக்கள் இன்றைக்கு விடுதலை போராட்டத்தை மௌனித்திருக்கிறார்கள். ஆனால் இங்க இந்த அரச அதிகாரியிடமிருந்து, இந்த அரசிடமிருந்து இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை கிடைப்பதற்காக நாம் போராட்ட களத்திற்கு வருவோம். இன்னைக்கு நம்முடைய கட்சியிலே இணைந்திருக்கிற பச்சை தமிழகத்தினுடைய தலைவர் சுப உதயகுமாரன் அவர்கள் மீது 700 வழக்குகள் இருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள். அவர் என்ன கேட்டார்? கூடங்குள அணு உலை போராட்டம் என்பது இந்தியா என்கிற இந்த வளர்ந்து வருகின்ற இந்த நாடு நாளை ஒரு அணு வெடிப்பு வெடித்தால், அணு உலையின் பாதிப்பு இந்த மக்களுக்கு ஏற்பட்டால் அதிலிருந்து இந்த மக்களை மீட்க முடியாது, பாதுகாக்க முடியாது. ஆதலால் அணு உலை வேண்டாம், அணு கழிவு என்பது ஆபத்தானது, வயிற்றில் இருக்கிற குழந்தையின் கருவை முதற்கொண்டு பாதிப்படைய செய்யும், தலைமுறை தலைமுறையாக இந்த மனித குலத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும். ஆதலால் அணு உலையை நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னார்.
அந்த உதயகுமாரன் எதிர்த்து அந்த மீனவர் மக்களோடு போராட்ட களத்தில் நீண்ட காலத்திற்காக ஆண்ட அரசுகள் அவர்கள் மீது போட்ட வழக்கு 700 வழக்குகள். தமிழ்நாட்டின் அத்தனை நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் ஏறி இறங்கி வருகிறார். அந்த அப்பழுக்கற்ற போராளி தலைவன் சொன்னான், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 250க்கு மேற்பட்ட கட்சிகள்ல 156 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளில் என் கண்ணுக்கு நேர்மையும் ஒழுக்கமும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று அறிவித்துவிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்டான். அதைத்தான் இங்கே சேர்ந்திருக்கிற என் தம்பிகள், இங்கே எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒரு கட்சியிலே மாநில மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்களாக இருந்த நம்முடைய பள்ளப்பட்டி சபரியில் தொடங்கி அத்தனை உறவுகளும் தேர்வு செய்த இயக்கம்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இன்னைக்கு இங்க வந்து இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாரும் யார் எந்த கட்சியில வேணுமாலும் போயிடலாம். இன்றைக்கு போராளிகள் அனைவரும் ஒன்று கூடுகிற ஒரு இடமாக, ஒரு தாய் நிலமாக, ஒரு தாய் தலைமை குடும்பமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. விடுதலை என்கிற படம் 1, 2 பார்த்தவர்களுக்கு தெரியும். அதில் வருகின்ற காட்சி, அதில் வருகின்ற படத்தினுடைய கதை அம்சம், அதில் வருகின்ற அந்த பழைய படத்தினுடைய கதை கருத்து, அருமை சகோதரர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் அதற்கு உயிர் கொடுத்து உரம் மூட்டிய அருமை தம்பி உங்கள் சேலம் மண்டலத்தின் மைந்தின் மகிதன் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ் பாண்டியன் என்பது எத்தனை என் சேலவாசிகளுக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு துறையிலும் ஆற்றல் மிகுந்தவர்களாக நீங்கள் வாருங்கள். நமக்கு எத்தனையோ செய்திகள் இருக்கிறது. இந்த மண்ணில் நடக்கிற அநியாய அக்கிரம அட்டுழியங்களை தட்டி கேட்பதற்கு எனக்கெல்லாம் என்ன ஆசை, இப்ப நிறைய பேர் என் கட்சிக்கு வராங்க, உதயகுமார் மாதிரி இன்னும் எண்ணற்ற தலைமைகள் வராங்க. நீங்க எல்லாரும் வாங்க, நல்ல லஞ்சம் லாவணி இல்லாத ஊழலற்ற ஒரு அரசியல் கட்சியை நீங்க எல்லாரும் நடத்துங்க. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, என் கண்ணு முன்னால் நடக்குதுல இந்த அநியாயம், இந்த அக்கிரமம், இதை தட்டி கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நான் இந்த அரசியல் பகுதியில் இந்த கும்பிடு போடுற பகுதியில் இருந்தேன்னா அதை செய்ய முடியாது. 3 வயசு குழந்தைய கொல்றான், சும்மா கொல்லலைங்க, 3 வயசு குழந்தைய பாலியல் வல்லூறு செஞ்சு கொல்றான். அந்த அரக்கனை இந்த மனித குலத்துல சமமாக வாழ விடலாமா? அவனை பெயில் எடுக்க நான் படித்த வக்கீல்னு கோட்டு போட்டு போய் நிக்கிறான். ஆக அந்த மனிதகுல மிரோகத்துக்கு நம்ம போலீஸ் ஏட்டையா ரைட்டையா கோட்டையா கோர்ட் ஏட்டு எல்லாம் கப்பு ஆவணங்கள்லாம் கூட்டு கொண்டு போய் நிறுத்தி அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு காட்டி விடிஞ்சிரும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட முறைமை. அப்படியேப்பட்டவனுக்கு பொது வெளியில மக்களே தண்டனை கொடுக்கிற ஒரு மக்கள் புரட்சி இந்த மண்ணில் ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடு நினைக்கிறவங்க எல்லாம் என் கூட வாங்கன்னு நான் கூப்பிடுறேங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி லஞ்சம் அளவுக்கு மீறி வாங்குற அரசு அதிகாரிகள். இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி மந்திரி இவன் சம்பாதிக்கிறத விட இன்னைக்கு ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சிருக்கிற சொத்து பத்து அளவுக்கு மீறினது. இன்னைக்கு சென்னை மெரினாவில தொடங்கி ஈசிஆர் வரைக்கும் இருக்கிற அத்தனை பங்களா 10 கிரவுண்ட் 20 கிரவுண்ட் 4 ஏக்கர் 5 ஏக்கர்ல மிகப்பெரிய மாடா மாளிகை கோடா கோபுரம் எல்லாம் யாருக்குடா சொந்தம்னா ஒண்ணு கூட தமிழனுக்கு சொந்தம் இல்ல, எல்லாம் வடநாட்டுக்காரனுக்கு சொந்தம். மனச்சாட்சி அப்படியே இதயத்தையும் ஈரலையும் கைட்டி வச்சுட்டு லஞ்சம் வாங்குறான். சிஎம்டில இருந்து மாநகராட்சி அப்புறம்ல இருந்து அவ்வளவு அநியாய அக்கிரமம் நடக்குது. இதையெல்லாம் யாராச்சும் தட்டி கேட்கணும். பாவம் நம்ம விஜயகாந்த் உயிரா இருக்கிற போது சினிமா படத்துலனாச்சும் தட்டி கேட்டாரு. அந்த படத்து பேர் என்ன, ஒரு படத்துல தட்டி கேட்பாரு, ரமணா. எனக்கு கூட ஆசை, வெறும் விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாம் படத்துல மட்டும் ரமணா ரசிச்சா கை தட்டாம உண்மையிலேயே அந்த மனிதன் நடித்த அந்த படத்திற்கு ஒரு உயிர் கொடுக்க அவருடைய ரசிகர்களாக இருக்கின்ற உண்மையான விஜயகாந்த் தொண்டர்கள் விரும்பினா என்கிட்ட வாங்க. ஏன்னா நான் அந்த பணியை செஞ்சுட்டு தான் வந்தவன். இப்பதான் கொஞ்ச நாளா ஓட்டு அரசியல கும்பிடு போடுற அரசியல்ல இருக்கிறேன். நான் ஈழம் என் உயிர் மூச்சு இன்னைக்கு மௌனிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடு விடுதலைப்படை அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. மாவோயிஸ்ட் இயக்கம் சுட்டு படுகொலை செஞ்சு சுடுகாடு சாம்பல் மேடா மாத்திட்டீங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க பூரா யாரு? இப்பயே எனக்கு பயமா இருக்கு. இங்க ஒரு நல்ல இளைஞர் கூட்டம் இருக்கு. இந்த இளைஞர் கூட்டம் முடிஞ்ச உடனே கூட்டத்துக்கு கூட்டம் வந்த தம்பிமார்கிட்ட, என்னன்னா தங்கண்ணா கூட்டம் போட்டீங்க, கொஞ்சம் மழைங்கேயுமா இருக்கு, ஏற்காடு அடிவாரமா இருக்கு, கொஞ்சம் குளிருது, ஏதாச்சும் கட்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிற கூட்டம் யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உண்மைதானே? அப்படி இருக்க கூடாது. முதலில் நம்மிலிருந்து நாம் மாற்றத்தை கொண்டு வருவோம். இப்ப நான் தலைவன், என் தலைமையை ஏற்று நீங்க வாங்கன்ற. நான் பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், கஞ்சா அடிக்க மாட்டேன், எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட இல்ல. டீ காபி கூட குடிக்க மாட்டேன். எங்கேயாச்சும் ரொம்ப ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு ரொம்ப அன்பால குடிச்சே ஆகணும்னா சும்மா ஒரு மணர் வாயில வச்சுட்டு கீழே வச்சிருவேன். எந்த பெப்சி கோக்கு பிராண்ட் எதுவும் கிடையாது. இன்னைக்கு கூட
சாப்பாடு கொடுத்தாரு. ஒரு நாட்டுக்கோழி ரசம், ஒரு சோறு, முடிஞ்சு போச்சு என் சாப்பாடு. ஒரு மனிதன் இந்த வயிற்றுக்கு எவ்வளவு சாப்பிட முடியும்? பயணிக்க ஒரு கார் தான், தூங்குறது ஒரு பெட்ரூம்ல தான், அது ஒரு 6 அடி இடத்துல தான் தூங்க முடியும். எதுக்குடா 5000 கோடி சொத்து? எதுக்குடா 1000 கோடி சொத்து? எதுக்கு? ஏன் கொள்ளடிக்கணும்? ஏன் மக்கள் பணத்தை சுரண்டணும்? நீ அதிகாரியா இருக்கலாம், ஜட்ஜியா இருக்கலாம், ஐஏஎஸ் இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், எவனாக இருந்தாலும் சரிதான். அளவுக்கு மீறி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற அந்த கூட்டத்தை மட்டுப்படுத்த, கட்டுப்படுத்த, தட்டி கேட்க ஒரு மக்கள் சக்தி இந்த மண்ணில் உருவாகணும். ஒரு மக்கள் சக்தி இயக்கத்தை உருவாக்கணும்னு வந்தாரு டாக்டர் உதயமூர்த்தி. போய் சேர்ந்துட்டார். நான் பூரண மதுவிலக்க கொண்டு வருவோம்னு சொன்னாரு நம்ம இளம்பிள்ளை ஐயப்பன் ஊரை சேர்ந்த எங்கள் ஐயா. யாரு சொல்லுங்க, பேர் மறந்துட்டீங்களா? வச்சிருக்கீங்களா? யாரு? இப்ப நாகராஜுக்கு 100 ரூபாய் அவதாரம், பேரை தப்பா சொல்லிட்டார். சசி பெருமா ஐயா ஒரு காங்கிரஸ் தியாகி, அவர் இறந்துட்டார். எனக்கு மனசு கேட்கல. ஒரு பூரண மதுவிலக்காக இறந்த அந்த தியாகியின் குடும்பம் நாளைக்கு நடுத்தரில் நின்றக்கூடாது என்று முதலில் அந்த குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாயை அறிவித்து மற்ற கட்சி தலைவர்களையும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகோள் வைத்து அந்த இறுதிச் சடங்களை வந்து பங்கெடுத்துக் கொண்டேன். இன்னைக்கு சாராயம் விற்காம இருக்கு, டாஸ்மாக் கடையை மூடியா போயிட்டான். சொல்லுங்க நீங்க. ஆக இந்த சமூகத்திற்கென்று நேற்று கூட ஒருவன், நம்முடைய உங்க சேலம் கிருஷ்ணகிரி இந்த பகுதி தருமபுரி பகுதியை சார்ந்தவர் தான் ஒரு தம்பி வடிவேல் சிவா, திருக்குறளை குறும்படத்தின் வாயிலாக 1330 குறள்களையும் அவன் முயற்சி செய்தான். அவன் யாரு, என்ன ஜாதி, என்ன குலம், கோத்திரம்னு தெரியாது, நம்ம சேலம் பகுதியை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். போய் அதை வெளியிட்டு விட்டு 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு ஊக்கத்தொகை அளித்து அவனை பாராட்டி விட்டு வந்தார். அதற்கு முதல் நாள் பாவலர் பெருஞ்சித்தனார் களத்துக்கு போன தோழர் தமிழரசனுடைய தங்கை அன்பழகனுடைய மகள் கவிதா அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போய் அது வந்து இளைய தலைமுறைக்கு தமிழை பேசுவதற்கு, தமிழ் பேச்சுக்களை உருவாக்குவதற்கு என்று அவர் செய்கின்ற அந்த தமிழ் சேவை பாராட்டி 1 லட்சம் ரூபாய் பரிசளித்தார். என்னுடைய வாழ்நாள் சம்பளம் சம்பாரணை எல்லாம் யாருக்கு அப்படின்னா தமிழுக்கு, தமிழ் தேசியர்களுக்கு, தமிழ் மண்ணையும் தமிழீழ விடுதலையும் நேசிக்கிறவர்களுக்கு தான். நீங்க கேட்கலாம், சரி குடிக்க மாட்டீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, அப்ப நீங்க சம்பாதிக்கிற காசு பணம் என்ன எம்எல்ஏ பண்றீங்க அப்படின்னா, கணக்கு வழக்கு வச்சிருக்கிறேன், வாங்க வெளியிடுறேன், கணக்கு வழக்கு வச்சிருக்கிறேன். எனக்கு அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க வருவான், இங்க வா, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். என்கிட்ட யாரு என் தொகுதியில ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு வந்து மனு கொடுத்துருக்காங்களோ எடுப்பேன். இந்த பீஸை போய் நீ கட்டு போ. எனக்கு அதுல இருந்து 1 ரூபா 1 கிலோ அரிசி வாங்கி உல கொதிச்சு அந்த சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், பாலிசி வச்சிருக்கிறேன். அதையும் நான் அந்த பீஸை கட்ட விடலன்னா இந்த அதிகாரி அதையும் சுட்டிட்டு போயிடுவான். அதனால அது அந்த பாணி. யாருக்கிட்டையும் போய் லஞ்சம் கேட்கறது, கமிஷன் கேட்கறது, பணம் வாங்குறது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சட்டமன்றத்துல அமைச்சர்களை, முதலமைச்சர்களை, அரச ஆண்ட எடப்பாடிய, ஆளுகின்ற திமுகவை, ஆண்ட காங்கிரஸ், ஆளுகின்ற பிஜேபி அத்தனையும் இன்றைக்கு ஊடக மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு நெஞ்சுரத்தோடு இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறேன் என்று சொன்னால், என் கை மட்டும் சுத்தம் இல்லை, என் வார்த்தையிலும் சுத்தம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலும் சுத்தம் இருக்கிறது. நான் கேள்வி எழுப்புறேன், மக்களோடு மக்களாக நிக்கிறேன். எத்தனை கொம்பன் வந்தாலும் எதிர்த்து நிப்பேன். அதுக்கு ஒரே சாட்சி, இன்னைக்கு தைலாபுரம் தோட்டம் படுற பாடு உங்களுக்கு தெரியும். வேல்முருகன் கொசு நாங்க தட்டணம் ஊந்துச்சுன்னாங்க. இன்றைக்கு வேல்முருகன் எழுந்து நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு எழுந்து நின்று கொண்டிருக்கிறான். எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எங்க பள்ளப்பட்டிலேயோ, எங்க வீரபாண்டியிலேயோ, எங்க ஓமலூர்லயோ இன்னைக்கு நான் கூட்டம் பேசணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நான் சார்ந்திருக்கிற அந்த படையாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த வன்னியர் சாதியை சேர்ந்த ஒரு 200 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பள்ளப்பட்டியில குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் என் பேச்ச கேக்குறீங்க. இந்த 500 பேர்ல எனக்கு தெரிஞ்சு 70% பேர் நான் சார்ந்த வன்னியர் அல்லாத பிரசாதி என் தமிழ்ச்சாதி மக்கள். கும்மிடிப்பூண்டில இருந்து கன்னியாகுமரி வரையிலும் எனக்கு கட்சி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி இருக்குதோ அத்தனை ஜாதியிலும் எனக்கு கட்சி இருக்குது. என் தொண்டர்கள் இருக்கிறார், என் இஸ்லாமிய உறவுகள் இருக்கிறார், என் கிறிஸ்துவ உறவுகள் இருக்கிறார். இங்கே நான் வருவதற்கு முன்பாக தொடக்க உரை ஆற்றினாரே அருமை தம்பி மாரிமுத்து, அவர் என்ன சாதின்னு எனக்கு தெரியாது. எங்கள் தங்கம் என்ன சாதின்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே என் ஜெகதீஷ் பாண்டியன் என்ன சாதி என்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து அணியணியா இணைந்திருக்கிற என் உறவுகள் எல்லாம் ஒரு சாதி என்று மட்டும் எனக்கு தெரியும், அது என் தமிழ்ச்சாதி என்று எனக்கு தெரியும். ஆதலால் அவர்களை அன்போடு நான் அரவணைக்கிறேன். ஆதலால் சொல்லுகின்றேன், என் உறவுகளே, நீங்கள் எங்கேயும் வந்து சேரவில்லை, சேர வேண்டிய இடத்தில் தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆதலால் ஒரு கொள்கை பிடிப்போடு, ஒரு கொள்கை வழி நின்று நாம் பயணிக்கிறோம்.